Hello everyone, welcome to Inspire short lecture series in science. இது நம்மளோட மெஷர்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர்ல மூணாவது லெசன், மூணாவது லெக்சர். இன்னித்த அஜெண்டா வந்து மெஷரிங் கரண்ட். கரண்ட்னா என்ன, எப்படி மெஷர் பண்ணுவோம், அண்ட் கரண்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ஷார்ட் லெக்சர், ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன். வாட் இஸ் கரண்ட்? கரண்ட்னாக்கா ஒரு கண்டக்டர்ல சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அது பேர் கரண்ட். சரி, அப்போ வந்து why is charge not the basic unit but current is? நம்ம முந்தின லெக்சர் நினச்சி பார்த்தோம்னா SI யூனிட்ல பேசிக் யூனிட் கரண்ட்னு சொல்லுவோம், சார்ஜ் கிடையாது. This is just a matter of convenience. The unit of current came up sometime in the beginning of 19th century, right? அன்னைக்கு வந்து சார்ஜை ப்ரிசைஸாக மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது, கரண்ட் யூனிட்டாக வச்சிருந்தோம், அது அப்படியே பேசிக் யூனிட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இட் இஸ் கன்வீனியன்ஸ். ஹவு டு வி டிஃபைன் அன் ஆம்பயர்? பிஃபோர் 2019 திஸ் இஸ் ஹவு வி டிஃபைன்ட் அன் ஆம்பயர். யூ டேக் டூ infinitely long fine wires of the same material. You place them in vacuum 1 meter apart from each other. And then you send a current through them. The amount of current that creates a force of 2 into 10 power minus 7 Newton. இந்த நம்பர் நீங்க ஞாபகம் வச்சுக்குங்க, இதை வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் ஆகும். The reason for this number comes from a constant, and for that நம்ம வந்து மேக்னட்டிசமும் படிக்கணும், அது இப்போ தேவையில்லை. இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. 2 into 10 power minus 7 newtons of force will be created between the two wires. That amount of current is defined as 1 ampere. இது 2019க்கு முன்னாடி. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணாங்க? 2019க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? 2019க்கு அப்புறம் we defined what is the basic charge of an electron. Based on that we have defined what is a coulomb, and then based on a cesium-133 atom we have defined what is a second. Because now we know coulomb and second, we can define an ampere using coulomb per second. ஆனா இன்னைக்கும் ஆம்பயர் தான் பேசிக் யூனிட், கூலும் கிடையாது. அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து இப்போ கரண்ட் எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம்? the easier way is if you know your basic voltage. உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் தெரிஞ்சதுன்னா, இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். I equals to V by R போட்டு. சரி, but you have to understand there is no basic way to decide V or R separately. You have to use current to calculate either of them. இல்லைன்னா நீங்க வந்து there is a machine called ammeter, ampere meter. இந்த ஆம்பயர் மீட்டரை கொண்டு போய் நீங்க உங்க சர்க்கியூட்ல சீரியஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். சீரியஸ்ல கனெக்ட் பண்றதுனா என்ன? இப்போ வந்து ஒரு சர்க்கியூட்ல வந்து இப்போ பிளக் பாயிண்ட்லேருந்து நீங்க வயரை இழுத்து பல்ப்ல கொடுக்குறீங்கன்னா, அம்மீட்டரை வந்து இதுக்கு நடுவில் உக்காத்தி வைக்கணும். ஸோ பிளக் பாயிண்ட்லேருந்து அம்மீட்டர், அம்மீட்டர்லேருந்து பல்பு, பல்ப்லேருந்து பிளக் பாயிண்ட், இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது பேர் சீரீஸ். கரண்ட்டை மெஷர் பண்ணும்போது சீரீஸில் தான் சீரியஸில் தான் மெஷர் பண்ணணும். வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது பேரலில் தான் மெஷர் பண்ணணும். இது ஏங்கிறது நம்ம அடுத்தது வேற ஒரு லெக்சரில் பார்ப்போம். இட் வில் கம் டு the definition of voltage, it will come to energy, அதெல்லாம் வரும், நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் மெஷர் பண்ணுறது சீரீஸில் தான் மெஷர் பண்ணுவோம் நம்ம எப்போவுமே. சரி, ஒரு டாபிக் வந்து உங்கள் புக்கில் வந்து சும்மா அப்படியே டச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கால்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டி. இதை வந்து நம்ம வந்து ஒரு வேறு விதமாக நம்ம வந்து இதை ஒரு கொஷினாக கேட்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி கண்டக்டிவிட்டி நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் பார்க்குறோம். நம்ம ஃபேனில் ஸ்விட்சு போடுறது, நம்ம லைட்டு போடுறது, இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் நடக்கிற விஷயம். வாட் ஹேப்பன்ஸ் டு த கரண்ட் when I cool my conductor? என் வயரை தூக்கி நான் ஐஸில் வைக்கிறேன்,
இன்சுலேட்டட் ஒயர் தான், அதனால ஒன்றும் ஷாக்லாம் அடிக்காது. நான் வச்சேனாக்கா இதனால ஏதாவது கரண்ட் மாறுமா அப்படின்னா ஆக்சுவலாக கரண்ட்டுக்கு ஒன்றுமே ஆகாது. கரண்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை யுவர் டெம்பரேச்சர். That we saw even in the definition. But then what happens? What happens is there is another property of the conductor called resistance. நீங்கள் வந்து ஒரு காப்பர் வயரில் வந்து இந்த 9 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் சூடாகும். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நம்ம டங்ஸ்டன் பல்பை மாட்டினோம்னா நல்லா சூடாக பளிச்சுன்னு லைட் வரும். That's because it has very high resistance. What happens when I cool down the conductor is that the resistance falls. ஸோ இங்கே வந்து இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு இமேஜினரி கிராஃபு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு ஒரு நம்ம நார்மல் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. அது வந்து கூல் பண்ண இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டே போயிட்டு பட் இட் நெவர் ரீச்சஸ் 0, ரைட்? பட் தெர் ஆர் சம் மெட்டீரியல்ஸ் கால்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ். இதில் விசேஷம் என்னன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துடும், 0க்கு போயிடும் ரெசிஸ்டன்ஸ். சூப்பர் கண்டக்டரில் அப்போ என்ன ஆகும், ஒரு கரண்ட் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு கரண்ட்டை வந்து கண்டக்டரில் அனுப்பிச்சோம்னா the reason the current dies out is because of resistance. When I remove resistance, the current doesn't die out. That is why they are called superconductors. So temperature doesn't affect the current directly. It affects your resistance, thereby making the current persist. Okay, fine. சூப்பர் கண்டக்டரை எங்கே யூஸ் பண்ணுவோம்? நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்கிறது வந்து இந்த மேக்லெவ் ட்ரெயின்ஸ் அப்படிம்பாங்க, ஹை ஸ்பீட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் அப்படின்னு அடிக்கடி இப்போல்லாம் நியூஸ் பேப்பரில் வரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அடியில் வந்து மேக்னெட்ஸ் இருக்கும். சூப்பர் கண்டக்டிவிட்டியோட ஒன் ஆஃப் தி சைடு எஃபெக்ட்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்டிசம். ஸோ கீழே வந்து மேக்னெட்ஸை போட்டுட்டு அந்த ட்ரெயின் அது மேலே அப்படியே முதக்கும். ஸோ நீங்கள் மேக்னெட்டை ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயின் முன்னாடி நகரும். பிகாஸ் தெர் இஸ் நோ ரியல் ஃபிசிக்கல் ஃப்ரிக்ஷன். த ஒன்லி ஃப்ரிக்ஷன் இஸ் பிட்வீன் த ஏர் அண்ட் த ட்ரெயின். These trains can go very fast. This is one application of superconductors that you can directly relate with. Okay? சரி, let's go to the review. இன்னைக்கு நம்ம வந்து கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம். Charge flowing through a conductor is current. How do we measure it? Charge per second. In real terms, we measure it with an ammeter. Relationship between temperature and current. There is actually no relationship between temperature and the current. There is a relationship between temperature and resistance of the conductor, which makes the current persist for a longer time. இதோட இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தது லைட்டு, ரேடியன், ஸ்டெரேடியன்லாம் பார்க்கணும். Have a good day, folks. Leave a comment if you found it useful. Thanks. Bye.